வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நீங்க பாத்துக்கிறது வீட்டுவார் மீடியா. நான் உங்க விக்கி. நான் உங்க லோக்கி. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, பேச போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்து ரிலீஸ் ஆன 100 சாமிங்கிற படத்தை பத்தி தான். ஆமா. செல்வி, மகனுங்க படிப்புக்கு பணம் இல்லாம கஷ்டப்படுறியாமே, எதுக்கு? நம்ம வந்து காலைல ரிவ்யூ எடுக்காக போயிருந்தோம். 9 மணிக்கு எப்பவுமே போடுவாங்க. நேத்து என்ன கதைன்னு தெரியல. விஜய் சாரோட பர்த்டே முன்னிட்டு அவரோட படத்தை ரிலீஸ் பண்ணதுனால 9 மணி ஷோ கிடைக்கல. 12 மணிக்கு தான் உள்ள போனாங்க. எங்களால ரிவ்யூ எடுக்க முடியல. நாங்களும் அந்த நூறுசாமி படம் தான் நினைச்சு உட்காந்து அங்க பார்க்கிங் கவுண்டர்ல உட்காந்து அசிங்கப்பட்டு வெளியே வந்திருந்தாங்க. அப்புறம் சரி, ஓகே, ரிவ்யூ எடுக்க முடியலன்னா என்ன, படத்தை பார்த்து நம்ம ரிவ்யூ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க நைட் ஷோ புக் பண்ணி படத்துக்கு போனோம். படத்துக்கு போன இடத்துல பாத்தீங்கன்னா, படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஐயோ, நான் சொல்றதோட பக்கத்துல ஒருத்தங்க இருக்காங்களே, அவங்க சொன்னா நல்லா இருக்கும். எனக்கு அந்த படத்துல நடிச்ச ஹீரோயின் செல்வி, அவங்களுக்கும் எனக்கும் நல்ல கனெக்ட் ஆயிடுச்சு. படம் ஃபுல்லா நிறைய அழுதேன், நிறைய கனெக்ட் ஆச்சு. அது மாதிரி எப்படி சொல்றது, ஒரு சிங்கிள் மதரா இருந்து இந்த சமுதாயத்துல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, என்னென்ன அவங்களுக்கான ஃபீலிங்ஸ் என்னென்ன இருக்குன்ட்டு அவ்வளவு அழகா அந்த படத்துல காமிச்சிருக்காங்க. அம்மா வரதால அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. தாய் பாசங்கிற பேர்ல அதை நாம வாழக்கூடாதுடா. உண்மையா சொல்லணும்னா, சசின் பூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒண்ணு இருக்கு. அந்த படம் பார்த்தவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஒரு பெண்ணோட வாழ்க்கையை சின்ன வயசுல இருந்து வளர்ந்து அவங்க என்ன ஃபேஸ் பண்றாங்கிறத காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா, ஒரு 2 குழந்தைக்கு சிங்கிள் மதரா இருக்கவங்க வந்து இந்த சொசைட்டில எந்த அளவு ஸ்ட்ரகிள்ஸை வந்து அவங்க கோ த்ரூ பண்றாங்க. அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பசங்க வந்து அவங்க அம்மாவை பத்தி ஃபீல் பண்ணி அவங்க அம்மாவுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு ஒரு நீடு இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 பசங்க அந்த நீடுக்காக ஒரு முன்னெடுத்து போறப்ப இந்த சொசைட்டி அந்த பசங்களை எப்படி பாக்குறது, எப்படி இது பண்றதுங்கிறதுலாம் வந்து ரொம்ப அழகா சூப்பரா சொல்லியிருந்தாரு. ஒன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, விஜய் ஆண்டனி சார் வராரு. படம் முடிகிற அந்த எண்டிங்ல தான் வராரு. அவரோட போர்ஷன் கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்தது. கம்மி தான் அவர் போர்ஷன். பட் ஆனா அந்த கம்மியான போர்ஷன்லயும் செம்ம ஸ்கோர் பண்ணிட்டாரு. எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. ஏங்க, உங்களை ஏதாவது பிடிக்கலன்னு சொன்னாதாங்க இப்படி ஏன்னு கேட்கணும். ஒரு டைலாக் ஒண்ணு போட்டு இருப்பாரு. என்ன டைலாக் அது? ஆகட்டும்பா ஆகட்டும்பா ஆகட்டும்பான்னு சொல்லி, ஐயோ மனுஷன் எப்ப உங்களுக்கு நடிக்க வராதுன்னு சொன்ன நம்ப முடியல சார். சார் என்ன சார் இப்படி நடிச்சிருக்கீங்கிற மாதிரி இருக்கு. ஒரு இன்னசென்ட்டான ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. என்னன்னா ஒரு ஒரு 40+ ஏஜ்ல இருக்கவங்களுக்கு வந்து ஒரு துணை வேணும் அப்படிங்கிறப்ப அவங்க எந்த அளவு மெச்சூர்டா இருப்பாங்க, எந்த அளவு ஒரு மாதிரி ஒரு கைண்ட்னஸா குழந்தைத்தனமா இருப்பாங்கிறது வந்து ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாரு. அதுவும் ரொம்ப இயல்பா இருந்ததுங்க. அது நடிப்பு மாதிரி தெரியல, அவ்வளவு அழகா இருந்தது பார்க்க. சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி காமன் கம்போஸ்டா போன மாதிரி இருந்தது. எனக்கே வந்து என்னடா இது கொஞ்சம் ரொம்ப ஜவ்வா போதே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனா செகண்ட் ஹாஃப் தெரிச்சாரு. தம்பி ஒண்ணுமே இல்ல, நீ வெயிட் பண்ணதுக்கான ஒர்த் வாட்ச் அப்படிங்கறத வந்து செகண்ட் ஹாஃப்ல பாத்துருப்பீங்க. படம் முடியறப்ப ஐயோ படம் முடிஞ்சிருச்சா, என்னங்க ஒண்ணு கொஞ்சம் போயிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரெண்டாவது எங்களுக்கு ஸ்பெஷல் என்னன்னா, நாங்க நைட் ஷோ புக் பண்ணிட்டு, அதான் நைட் ஷோன்னு சொல்ல முடியாது, 8:15 மணி போல புக் பண்ணிட்டு போனோம். அந்த ஷோக்கு வந்து நாங்க படம் பார்த்துக்கலாம் போனோம். படம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த படத்தோட டீமே உள்ள வந்தாங்க. என்னன்னா, நம்ம டைரக்டர் சார் வந்து பேசினாரு. அப்புறம் நடிச்ச அந்த செல்வி கேரக்டர் பண்ண அவங்களுக்கு ஃபேன் ஆயிட்டேங்க. அவங்க வந்தாங்க. அப்புறம் 2 பசங்கள்ல வந்து விவேக்னு நடிச்ச சக்தி ப்ரோ அவர் வந்து இருந்தாப்ல. இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தை கொஞ்சம் கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லி, அப்புறம் படத்துல இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்து உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கன்னு சொல்லி ஸ்டேஜ்ல ஏற்றி அவங்க ஒப்பீனியன் எல்லாம் கேட்டு போயிருக்காரு. உண்மையான சொல்லணும்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே, இது வரைக்கும் நீங்க வந்து விஜய் ஆண்டனி சார் படமா இருக்கட்டும், டைரக்டர் சசி சார் படமா இருக்கட்டும், இந்த 2 படத்துல அவங்களோட இதற்கு அடுத்த படத்துல தி பெஸ்ட் எதுன்னு கேட்டா இந்த 100 சாமி அப்படின்னு நான் வந்து கண்ணை மூடிட்டு சொல்லுவேன். நீங்களுமே படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அதை எதிர்பார்ப்பீங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப ஒரு மன உளைச்சலான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி நல்ல படங்கள் வரப்பதான் வந்து ரீரிலீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பெரிய ஆளுங்களோட படத்தை போட்டு இந்த படத்தை லைட்டா அமுக்குற மாதிரி இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு ரீலீஸ் பாருங்க. விஜய் சார் பர்த்டே தான், ஓகே, 1-2 நாள் பர்த்டே வருது, கொண்டாட தப்பு கிடையாது. பட் ஆனா இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து கண்டிப்பா நம்ம கொண்டாட வேணும். கொண்டாடி நம்ம வந்து இது பண்ணாதான் இந்த மாதிரி படங்கள் அடுத்தடுத்து நிறைய டைரக்டர்ஸ் எடுப்பாங்க. நம்ம சொசைட்டிக்கு நல்ல ஒரு கருத்தா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு தாண்மையா என்னோட வேண்டுகோள். இப்போ உனக்கு என்ன வாழ்க்கை இருக்கு விளையாட்ட போறதுக்கு? மஸ்ட் வாட்ச் மூவி என்ன கேட்டா ஃபேமிலியா போய் பாருங்க. மெயினா இந்த விமர்சனம் பண்றீங்கல்ல, அவங்க எல்லாம் போய் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. கண்டிப்பா. இதுதான் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா,
இந்த ஆண் ஆதிக்கங்களுக்கு உள்ளாகப்பட்ட ஒரு ஆம்பளை திமிர்ல சுத்துறவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த செருப்ப சாணி அடிச்ச மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கு. நிறைய வந்து டைலாக்ஸ், சிம்பிள் டைலாக்ஸ், ஆனா வேற லெவல்ல இருக்கு. ஆம்பளைக்கு வாழ்க்கை கொடுக்குறதா சூப்பரா எடுத்திருக்காங்க. ஒரு மாதிரி உண்மையா சொல்லணும்னா விஜய் ஆண்டனி சார் அவரால மட்டும்தான், அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனியால மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் வந்து ஓகே பண்ண முடியும். கண்டிப்பா அவரை தவிர்த்து வேற யாருன்னா இந்த ஸ்டோரியை வந்து ஓகே பண்ணி நடிச்சிருப்பானான்னு கேட்டா எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். ரொம்ப ஃபேன் ஆயிட்டேன் நான். அவரு எனக்கு விஜய் ஆண்டனி சார் ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் இந்த படத்துக்கு அப்புறம், இந்த ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் நான் வந்து ஐயா நீதான் தி பெஸ்ட்ங்கிற மாதிரி இருக்கு. தமிழ் சினிமாக்கு ஒரு கிடைச்ச ஒரு பொக்கிஷனே சொல்லலாம் நீங்க. மக்களே கடைசியா ஒரே வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, 100 சாமி தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. மறக்காம பாருங்க. பார்க்கலன்னா லாஸ் உங்களுக்கு தான். மறந்து விடாதீர், மறந்தும் வீட்டில் இருந்து விடாதீர். தியேட்டருக்கு போங்க, புக் பண்ணி 100 சாமி படத்தை பாருங்க. நன்றி. நீங்களும் நிறைய விஷயத்தை அதை பார்த்து கத்துக்கோங்க. நன்றி, வணக்கம். உங்களிடம் இருந்து விடைபெற்று அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை இங்கிருந்து போகுது நான் உங்க விக்கி. நான் உங்க லோக்கி. பாய். See you. அம்மா அம்மா தான்